رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அற்புதமான உன்னதமான மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்திலே குர்ஆனையும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியையும் பின்பற்றி வாழும்படியும் அதன் மூலம் நமக்கு இன்று வரை அல்லாஹ் தஆலா நேர்வழியும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வை அவனுடைய அந்த அருட்கொடைகளுக்கு அவனை கீழ்ப்படிவதன் மூலம் இறை தூதரை நம்பி கீழ்ப்படிவதன் மூலமும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம், அதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசல்கள் எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுடைய கொடுமைகளுக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்து மதீனா மண்ணிற்கு சென்றதன் பிறகு அவர்கள் செய்த அந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளிலே முயற்சிகளிலே மிக உன்னதமான முயற்சியான மிக முக்கியமான முயற்சியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுகளை பள்ளிவாசல்களை நிர்மாணித்தார்கள். அதனூடாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஒற்றுமையையும் வலுப்படுத்தி உலகத்திற்கு இஸ்லாத்தினுடைய பேரொளியை மிகச் சிறப்பாக கொண்டு சென்றார்கள். அதனுடைய பாரம்பரியத்தை தொட்டுத்தான் இன்று வரையிலும் முஸ்லிம்கள் எங்கு சென்றாலும் எங்கு குடியமர்ந்தாலும் அங்கு முதலாவதாக அவர்கள் செய்யக்கூடிய பணி என்னவென்றால் தங்களுக்காக சமுதாயத்திற்காக மட்டுமன்றி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ஓரணியில் நிற்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்களை நிர்மாணிப்பார்கள். அதனுடைய பாரம்பரியத்தை தொன்று தொட்டுத்தான் நாம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலும் இந்திய முஸ்லிம்களுடைய அந்த முயற்சியால் கட்டப்பட்டதுதான். எனவே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசல்கள் என்பது மிகவும் மிகவும் இன்றியமையாதது மட்டுமல்லாமல் மிக முக்கியமானதுமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்விற்காக கட்டப்பட வேண்டும் பள்ளிவாசல்கள். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்விற்கு தான் இந்த பள்ளிவாசல்கள், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு அங்கு இறை நிராகரிப்பிற்கோ இணை வைப்பிற்கோ எந்த இடமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் பார்க்கின்றோம் பலவிதமான பொலிவோடு அலங்காரத்தோடு மிக சிறப்பான பள்ளிவாசல்களை முஸ்லிம்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த மலேசிய மண்ணிலும் கூட பள்ளிவாசல்கள் மிக அற்புதமாக கட்டப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு பள்ளிவாசலும் சென்று பார்த்தால் அதனுடைய தூண்களும் அதனுடைய சுவர்களும் அதனுடைய கார்பெட்டுகளும் என்று மிக மிக நேர்த்தியாகவும் மிக அற்புதமாகவும் பல கட்டிட வல்லுநர்களை கொண்டும் இந்த நாட்டுக்கலை அந்த நாட்டுக்கலை இந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கலை என்றெல்லாம் மிக உயர்வானதாக உன்னதமாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல்களை முஸ்லிம்கள் அப்படித்தான் கட்ட வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பள்ளிவாசலுடைய அந்த ஹக்கையும் உரிமையையும் இந்த அலங்காரங்கள் மற்றும் ஆபரணங்கள் பூர்த்தி செய்யுமா என்றால் முழுமையாக அது பூர்த்தி செய்யாது. காரணம், பள்ளிவாசலுடைய உண்மையான நோக்கமும் ஹக்கும் என்னவென்று சொன்னால் அந்த பள்ளிவாசல்கள் எந்த அளவிற்கு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த உயிரோட்டமுள்ள நடவடிக்கைகளும் உயிரோட்டமுள்ள சொற்பொழிவுகளும் மார்க்க உரையாடல்களும் மார்க்க விஷயங்களும் கல்வி சார்ந்த விஷயங்களும் அந்த பள்ளிவாசல்களில் நிகழ்கிறதா, உயிரோட்டம் உள்ளதாக பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறதா, நடத்தப்படுகிறதா, அமைந்திருக்கிறதா என்பதில் தான் அந்த பள்ளிவாசலுடைய உண்மையான ஹக்கு ஒளிந்திருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதற்கு மாற்றுவதற்கு ஒரு 3 வழிகளை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குத்துபாவை நான் நிறைவு செய்கின்றேன். பள்ளிவாசல்களே, முதலாவதாக ஒற்றுமையாக பொதுமக்களாகிய முஸ்லிம்கள் ஒற்றுமையாக பள்ளிவாசல்களிலே வந்து அந்த லைனை பூர்த்தி செய்ய, அதாவது ஜமாத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களிலே தொழுகையிலே வந்து கூட்டாக ஒவ்வொரு முஸ்லீமும் கலந்து கொள்ள வேண்டும். அது எந்த வேளையில் அமர்ந்திருந்தாலும் சரி, எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி, பள்ளிவாசலின் பக்கம் அவர்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலிலே தொழுகைக்காக வந்து அந்த கூட்டு தொழுகையிலே கலந்து அதை சிறப்பிக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கிஈன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா தொழுகையிலே நீங்கள் அகீமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் எல்லாம் அல்லாஹ் புளூரல்ல சொல்லுகின்றான். வர்கஉ மஅர் ராக்கிஈன், நீங்கள் ருக்கு செய்வர்களோடு நீங்களும் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், தொழுங்கள், தொழ ஒன்றாக இருங்கள் என்ற ஒற்றுமை அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு சொல்லுகின்றான். அருமையானவர்களே, இப்படி ஆரம்பமாக தொழுகையில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஜமாத்தாக வந்து கலந்து கொள்கின்ற பொழுது, இப்படி தொழுகையில் இந்த ஜும்மாவில் கலந்து கொள்வதை போன்று ஒவ்வொரு வக்திலும் தொழுகையிலே முஸ்லிம்கள் கலந்து கொள்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு இடையில் முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு அன்பு, மற்றவர்களை பற்றிய ஒரு அக்கறை, சமுதாயத்தை பற்றிய ஒரு சிந்தனை, இவை அனைத்தும் அதிகமாகும். ஷாஃபி மذஹபை பொறுத்த வரைக்கும் ஃபர்து கிஃபாயா, ஹனஃபி மذஹபில் சுன்னா முஅக்கதா, ஜமாத்தாக வந்து தொழுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 மடங்கு நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள் தனியாக தொழுவதை விட. ஒருமுறை இப்படி சொன்னார்கள், மன் வதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ. பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு முறையிலும் ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக ஒளி செய்து அழகான முறையில் தொழுகைக்காக பள்ளிவாசல் வந்து ஒன்று கூடுகின்ற பொழுது அந்த முஸ்லிமுக்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு வக்திலும் அல்லாஹ் தஆலா நாளை அந்த மறுமையிலே சொர்க்கத்திலே அவர்களுக்காக ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். இங்க ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் வந்து கலந்து கொள்கின்ற பொழுதும் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு பிளாட் நமக்கு நிலத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அருமையானவர்களே, இது முதலாவது. இரண்டாவது, பள்ளிவாசல்களிலே அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ், அறிவு சார்ந்த சொற்பொழிவுகளும் சரி, மார்க்க சொற்பொழிவுகளும் சரி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு, அதாவது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில், ஈமானை அதிகரிக்கக்கூடிய வகையில், கல்வியை ஊக்கமூட்டக்கூடிய வகையில், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக பள்ளிவாசல் அமைய வேண்டும். கல்வி முக்கியமாக அஸ்ஹாபு சுஃபா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதிலே சஹாபாக்களால் அந்த முதல் மதரசா நடத்தப்பட்டது. அஸ்ஹாபு சுஃபாவிலே பல அறிஞர்கள் உருவானார்கள், சஹாபாக்கள் அறிஞர்களாக மாறினார்கள். அது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, உபாதா பின் சாமித்,
உபைதா பின் அல் ஜர்ராஹ் இவர்கள் எல்லாம் பிரசித்தி பெற்றவர்களாக விளங்கினார்கள். அங்கு இஸ்லாமிய மார்க்க அறிவும் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக அவருடைய கண்காணிப்பிலே நடத்தப்பட்டது. இன்று புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஜாமியுல் அஸ்ஹர் இருக்கு இல்லையா, மிஸ்ர்ல, அந்த ஜாமியுல் அஸ்ஹர் ஆரம்பத்தில் ஒரு பள்ளிவாசலாகத்தான் மாற்றப்பட்டு இன்றைக்கு பல்கலைக்கழகமாக உலகெங்கிலும் பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனமாக இஸ்லாத்தையும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வி ஸ்தாபனமாக இன்று பிரசித்தி பெற்றிருக்கிறது. 980களிலே வெறும் 35 ஸ்காலர்ஸ் அங்க உருவாகினாங்க. இன்று லட்சக்கணக்கான ஸ்காலர்ஸ், அறிவாளிகள், அறிஞர்கள் உலகெங்கிலும் பரவி இருக்கிறார்கள் என்றால் பள்ளிவாசல்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பள்ளிவாசல்கள் அனைவருக்குமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்கள் ஏதோ ஒரு சில சாரார்களுக்கு மட்டும் என்று ஏற்றுவிடக் கூடாது. பள்ளிவாசல்கள் பொதுமக்கள் உள்ளே வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு இன்று நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நிர்வாக பெருமக்கள் அங்கே அந்த கரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படி பல பரிணாமங்களிலே ஒன்றிணைந்து இஸ்லாமியர்கள் பாடுபடுகின்ற பொழுதுதான் ஒற்றுமை மேலோங்குவதோடு மட்டுமல்லாமல் பள்ளிவாசலுடைய தரமும் அதனுடைய பொலிவும் உயரும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களிலே ஸ்போர்ட்ஸ், மெடிக்கல், மற்ற இதர கம்யூனியல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடைபெற வேண்டும். இப்படி பொதுமக்கள் அனைவரும் இதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே மாஷரிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுக்கின்றான். அந்த நிழலை கொடுக்கக்கூடியவர்களிலே ஒரு சாரார் எப்படிப்பட்டவர் என்றார், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளுடைய தொடர்பு படுத்தக்கூடிய உள்ளமாக, இருதயமாக அவருடைய இதயம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள், மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வல்ல ரஹ்மான் நாளை மஹ்ஷரிலே எந்த நிழலும் இல்லாத பொழுது அவனுடைய நிழலை பிரத்யேகமாக 7 நபர்களிலே இவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட நபர்களாக இந்த சமுதாயம் உருவாகும், இளைய சமுதாயம் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நசீபை தருவானாக.